மேடம் என்னாச்சு? பிளட் சீக்கிரமா வேணும். இந்த வந்துருவாங்க சிஸ்டர். அப்பதுல இருந்து வந்துருவாங்கன்னு தான் சொல்றீங்க. பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க தெரியுங்களா? தெரியும் சிஸ்டர். வந்துட்டு இருக்காங்க சிஸ்டர். இன்னொரு 5 நிமிஷம். சீக்கிரமா. என்ன இது? மாமா இன்னும் வரல. ஹல்லி சிஸ்டர் வந்துட்டு போனாங்கல்ல. என்ன சொன்னாங்கம்மா? அதுவா? ஒண்ணு இல்லம்மா. என்ன சொன்னாங்கம்மா? பிளட் கொடுக்கறவங்கள சீக்கிரமா வர சொன்னாங்க. நானும் அப்பதுல இருந்து கேட்டுட்டே இருக்கேன். யாரு வராங்கன்னு நீ சொல்லவும் மாட்டுக்க. யாரா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. அவங்க காலில் வேணாலும் விழுறேன். ஐயோ அம்மா இப்ப வந்துருவாங்கம்மா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அல்லி, யார் இந்த பையன்? மாமா இனி மன்னிச்சிருமா. எப்படிமா இருக்க? எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ற? உன்னை எப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன். எனக்குலாம் நல்ல சாவே வராது. இனி மன்னிச்சிருமா. ஐயோ மாமா அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்லம்மா, என்ன நம்பி வந்தவ உன்னை எப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. முதல்ல எந்திரிங்க மாமா. தம்பி எந்திரிப்பா. நீ உன் தப்ப புரிஞ்சுக்கிட்டல. அப்பவே உனக்கு மன்னிப்பு கிடைச்ச மாதிரிதான். எந்திரிப்பா. என்னாச்சு அல்லிமா? யாருக்கு என்ன பிரச்சனை? மாமா இவங்க தான் லதா அம்மா. என் வீட்டுக்காருக்கு தான் பிளட் தேவைப்படுது. காலில் வேணாலும் விழுறேன். ஐயோ அம்மா, நான் பிளட் கொடுக்கதாம்மா வந்திருக்கேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அப்பாவை கண்டிப்பா காப்பாத்திரலாம். சரிப்பா. சிஸ்டர் சிஸ்டர் என்னாச்சு மேடம்? பிளட் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்களா? ஆமா சிஸ்டர். யார் மேடம்? இதோ இவர்தான். ஆமா முன்னாடி வாங்க. நான் தான் சிஸ்டர். சரி A1 நெகட்டிவ் தானே? ஆமா சிஸ்டர். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது ட்ரிங்க்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல சிஸ்டர், அந்த மாதிரிலாம் எந்த பழக்கமும் கிடையாது. சரி ஓகே. எத்தனை யூனிட் இருக்குன்னு பார்த்துட்டு தான் பிளட் எடுப்போம். அதனால கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுங்க. எதுவும் நம்ம கையில இல்ல. அப்படி சொல்லாதம்மா. இல்ல மேடம், அப்புறம் பிளட் டொனேட் பண்றவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் தானே. சார் நீங்க உள்ள வாங்க ப்ளீஸ். ஓகே சிஸ்டர், கவலைப்படாதீங்கம்மா. பிளட் கண்டிப்பா கொடுத்துருவேன். சரிப்பா. அம்மா இவருதாம்மா என் வீட்டுக்காரு. தெரியுதுமா. பார்க்க நல்ல பையனா இருக்கான். ஆனா நீ சொன்னதெல்லாம் நம்ப முடியலையம்மா. இல்லம்மா இப்ப தெரிஞ்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா. நீ மாசமா இருக்கிறது அந்த பையனுக்கு தெரியாதுமா. ஃபர்ஸ்ட் அப்பா நல்லபடியா நம்ம கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டேம்மா. சரிம்மா. ஏட்டி மல்லிக்குட்டி ஃபோன் பண்ணிச்சு. ஆமா அங்கிருந்து கிளம்பிட்டாவலாம். ஏக்கே அவிய வரம்டி. நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஆமாட்டி ஆச்சரியமா தான் இருக்கு. இக்க, நான் பாபுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். பாத்தியாட்டி நான் புருஷ வர சொல்ல மறந்துட்டேனே. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்கக்க. ஏட்டி உங்கள வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்காவளா? ஐயே ஏக்க இந்த இருக்கு வீடு. என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா வர போறாரு. ஆமா ரசத்தியக்கா, அதுவும் கரெக்ட் தான். ஏங்க கூமாபெட்டிக்கு வாங்க. இந்த தண்ணிய மோந்து பாருங்க, என்ன ஜில்லுன்னு இருக்கு. வாங்க வாங்க வாங்க, கூமாபெட்டிக்கு வாங்க. இங்கிட்டு பார்த்தா ரங்காக்கா புருஷன், இங்கிட்டு பார்த்தா ராசத்தியக்கா புருஷன், நடுவுல பார்த்தா என் புருஷன். ஏங்க அடி ஆத்தி இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு? பைத்தியம் தான் பைத்தியம், சாதாரண பைத்தியம் இல்ல, கூமா பெட்டி பைத்தியம். அடச்சி நிறுத்து. ஏங்க என்னட்டி ஆட்டம்? இக்க இது தெரியாதா? என்னங்க கூமாபெட்டிக்கு வாங்க. சொப்பா கடவுளே முடியல. இங்கிட்டு வந்து நில்லுட்டி, அவிய இப்ப வந்துருவாவ. அடி ஆத்தி என்னட்டி இது? அத்தக்குள்ள இந்த பக்கம் வருது. என்னட்டிவோ பண்ணுதியோ கூட்டமா நின்னு? வாங்க வாங்க அத்தை. இவா வீட்டை தவிர மீதி எல்லா இடத்துலயும் எனக்கு நல்ல கம்பா நிக்காமா. வீட்டுல ஒரு அளவுக்கு ஆக மாட்டா. என் பையன் தான் வாச தொளிக்கிறதுல இருந்து சாணி போட்டு மொழிவி கோலத்தை போட்டு துணியை துவச்சு அதை காய வச்சு எடுத்து மடிச்சு வைக்கிற வரைக்கும் என் பிள்ளை தான். இவாளை அறுத்து விட்டுட்டு என் பிள்ளைக்கு வேற ஏதாவது நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி பொம்பளை ஆயிவ அல்லுங்கட்டி உங்க கூட கூட்டு சேர்ந்துதான் என் மருமக இப்படி ஆயிட்டா. ஏட்டி என் மாமியார் கிழவிக்கு குசும்ப பத்தியா வந்துச்சு திட்டிச்சு போயிருச்சு. ஆமாட்டி அதுக்கு இதேதான் வேலை. ஒரு பாயாசத்தை போடணும். பாயாசமா? போடுறதான் போடுறிய, நல்ல பால் பாயாசமா போடுங்களா. நல்ல ஜவ்வரிசி போட்டு முந்திரி பழம் அப்புறம் அந்த பருப்பு அதெல்லாம் நெய்யை போட்டு வறுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பத்துடுங்க. சரிட்டி உனக்கு ஒரு கப்பு தாரேன், குடிச்சிட்டு செத்துரு. என்னது குடிச்சிட்டு சாவணுமா? பின்ன ஐயோ மாமியாருக்கு போடுற பாயாசம் அப்படிதான் இருக்கும். இக்க வீல வந்துட்டவே. ஹெடி நெட்டிஸ் ஓடி போய் ஆரத்தி தட்டி எடுத்துருவா. சரிக்கா. டி என் மாமியார் சொன்னிட்டு போன மாதிரி என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருமோ? இக்க அப்படி ஒரு காரியம் நடந்தா நாங்களாம் சும்மா விட்டுருவோமா? அதானே. வடை பாயாசம் அப்பளம் அசத்திர மாட்டோம். என்னட்டி சொல்றா? அதாக்க இப்ப ஜோனிக்கு நம்ம எப்படி சமைச்சு வச்சிருக்கோம் அதே மாதிரி நல்லா சிறப்பா செஞ்சிடலாம். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. கடவுளே இதுக்கெல்லாம் பைத்தியமா இல்லைன்னா பைத்தியம் மாதிரி நடிக்கிறா? எடி மல்லிக்குட்டி வாங்க வாங்க. பரவாயில்லையக்கா, கிளம்பும்போது ஒரு போன் தான் பண்ணேன். எல்லாரும் ரெடியால வந்து நிக்கிய வரவு சும்மையா? அடப்பா, அந்த ஜோடியோட இந்த ஜோடி நல்ல சின்ன தம்பி பிரபு குஷ்பு பார்த்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு ஆரத்தி எடுப்போமோ? இவ ஒருத்தி கல்யாணம் முடிஞ்சு 19-20 வருஷம் ஆக போகுது. இப்ப வந்து சின்ன தம்பி குஷ்பு மாதிரி இருக்குங்க. ஏட்டியோ உண்மைதானே, நீ குஷ்பு மாதிரி தானே டீ இருக்க. ஐயா இந்த மனுஷனுக்கு ஆசையை பாரு. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு ஆரத்தி எடுங்க. சரி டி. ஏடி நெட்டூஸ் இப்ப பாருங்க ஸ்மைலியோட பர்ஃபார்மன்ஸ். மருமகனே மருமகனே வா வா.
ஐயோ அக்கா. உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குணமகனே வா வா, எங்கள் குளம் காக்க வந்தவனே வா வா, மாமனார் மாமியாரை பெத்த தாய் தாப்பன் போல் பார்த்து கொள்ளும் மருமகனே வா வா. ஏக்க பாட்டு தெரிஞ்சா பாடுங்க, இல்லைன்னா எல்லாரும் கழுவி ஊத்துவாவே பார்த்துடுங்க. ஏ பாட்டி, நம்ம பாடுறதா பாட்டு. மருமகனே மருமகனே வா வா. ஐயோ அக்கா போதும். இல்லச்சாண்டி, என்ன இதெல்லாம்? ஏட்டி ஜானி, மருமகளுக்கு மட்டும் தான் பாட்டு பாடணுமா? ஏன் மருமகனுக்கு பாட்டு பாடக்கூடாதா? அதானே. இங்க பாருங்க தம்பி, எங்க மல்லிக்குட்டிக்கு ரெண்டுமே பொண்ணுதான். அவ ஒரு நாள் கூட எனக்கு பையன் இல்லையான்னு ஏங்கினது கிடையாது. என்னம்மா, நீங்க மல்லிக்குட்டிக்கு ஒரு மருமகனா இல்லாம ஒரு மகனா இருந்து அயில பெத்த தாய் தாப்பம் போல பாத்துக்கிடணும், சரியா? சரிங்கக்கா. ஏட்டி நெட்டூஸ், ஆரத்தி எடு. சரிக்கா. ஊர்கண்ணு, நரி கண்ணு, நாய் கண்ணு, நொல்லை கண்ணு, முண்டை கண்ணு, அப்புறம் உருண்டை கண்ணு, மீன் கண்ணு, எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போவேன். மாப்பிள்ள உள்ள போங்க. ஐயோ, ஆரத்தி எடுத்ததுக்கு பணம் வைங்க. ஏட்டி அட நீங்க வேற சும்மா இருங்கக்கா, கை செலவுக்கு பணம் இல்லை. மாப்பிள்ள ஒரு 200 300 பார்த்து வைங்க. இந்தாங்கக்கா. அடேங்கப்பா, ஒத்த நொட்டா ஐப்பாருன்னு பார்த்தா கட்டோட வச்சுட்டாரே. ஐயோ, இப்படி தெரிஞ்சா நானாவது அரைச்சு எடுத்துருப்பேனே. எவட்டியவா கூட்டத்துல. இப்ப உள்ள போலாமா? ஐயோ மாப்பிள்ள, அவளுக்கு அப்படிதான் விளையாடுவாளுங்க. நீங்க உள்ள வாங்க. ஏக்கா இப்படி தருவாருன்னு நினைச்சு பார்க்கலக்கா. என்ன இருந்தாலும் பெரிய இடம் தான். சரி சரி, பங்கு பிரிங்க. என்னது பங்கு பிரிக்கணுமா? அதானே, அவ ஆரத்தி எடுத்தா அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு இல்லக்க, அடுப்பாக்கரையில இருந்து மாங்குன்னு உழைச்சிருக்கோம். பங்கு பிரிச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஆமாக்க, நம்ம வேலை செஞ்சதுக்கு கூலின்னு வச்சுக்கிடுவோமே. ஏட்டி நெட்டூஸ், நீ என்ன சொல்லுத? பங்கு கேட்கல்வோ? பங்கு கேட்கறவிய சங்கெல்லாம் கடிச்சு துப்பிடுவேன் அம்மா. என்னக்கா இது, பணத்தை கொண்டுட்டு போயிட்டா? சரி விடுங்கட்டி, அவ தானே ஆரத்தி எடுத்தா. நான் அப்பயே நினைச்சேன் இழுவ, நான் ஆரத்தி எடுக்கலான்னு. எடுத்திருக்க வேண்டியதானே. கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு பத்துக்க, இல்லாட்டி அந்த பணம் கட்டு நமக்கு தான். ஏறு விடுங்க, இனி அடுத்த ஆட்டி அரைச்சலாம் ஆளுக்கு ஒரு அரட்டி எடுத்துட்டுருவோம். ஆமா அம்மா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஜூஸ் அது வாங்கிட்டு வரேன், குடிங்கம்மா. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. புள்ளத்தாச்சு பிள்ளை, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா. சாப்பிடலையா? நேரத்துக்கு டேப்லெட் போட சொல்லியிருக்காவலம்மா. ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன ஆயிர போகுது? என்னம்மா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? நீ எப்ப சாப்பிடுவேன்னு அது உள்ள எதிர்பார்த்துட்டே இருக்கும். அதுவும் ஒரு உயிர் தானம்மா, அதுக்கு பசிச்சுன்னா என்ன கேட்கவா தெரியும்? நீ சாப்பிட்டாதாம்மா அது வயிறு நிறையும். தயவு செஞ்சு போய் சாப்பிட்டு வாம்மா. நீங்களும் வாங்கம்மா. என்னம்மா இது இப்படி அடம் பிடிக்கிற? எனக்கு மனசே சரியில்லைம்மா, நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டாதாம்மா நானும் சாப்பிடுவேன். அப்பாவை நினைச்சு அழுறதுக்காக தெம்பு வேணும்லம்மா, தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்கம்மா. சரிம்மா, அந்த தம்பியும் வந்துட்டோம், எல்லாரும் ஒன்னாவே போகலாம். சரிம்மா. அம்மா இங்க வாங்க. டாக்டர், இன்னொரு 5 நிமிஷத்துல பேஷண்ட ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோமா? கரெக்டா இன்னொரு 10 மினிட்ஸ்ல அவருக்கு ஆபரேஷனை தொடங்கிடுவோம். சரிங்க டாக்டர். அந்த ஆபரேஷனால எதுவும் பாதிப்பு இல்லையே? எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுமா. நல்லபடியா ஆபரேஷன் முடியணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நர்ஸ், அந்த அம்மா கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். அம்மா, அவங்க ஒரு பேப்பர்ஸ் காட்டுவாங்க, அதுல சைன் மட்டும் பண்ணிருங்க. சரிங்க டாக்டர். இங்க வாங்க மேடம். என்னதுமா இது? வேற ஒன்றும் இல்லைம்மா, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது நடந்துருச்சுன்னா இதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டு எழுதியிருக்கு. என்னம்மா இது இப்படி சொன்னா எப்படி? அம்மா, அது நார்மல் தான். இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுமே இந்த ரூல் வந்துருச்சு. அதுக்குன்னு இப்படி இதில் எப்படி மன கையெழுத்து போட முடியும்? இல்லை மேம், நீங்கள் சைன் வச்சாதான் அங்கே ஆப்ரேஷனே நடக்கும். ப்ளீஸ் சைன் வைங்க. ஆமாம்மா, நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அங்கே அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கடவுளே, என்னென்ன சோதனை எனக்கு அதால கேட்கணுமோ தெரியல. இந்தாம்மா. ஓகே மேம். ஆப்ரேஷன் எப்பம்மா முடியும்? எப்படியும் ஒரு 2 hours ஆகும் மேம். அவ்வளோ நேரம் ஆகுமா? ஆமாம் மேம். சரிம்மா. என்னம்மா இது இப்படி எல்லாமா கையெழுத்து வாங்குவாங்க? ஆமாம்மா. அது எப்படி? இவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகும். இவங்கள நம்பி தானே நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். இப்படியெல்லாம் கையெழுத்து வாங்கினா நமக்கு எப்படி நிம்மதியாக இருக்கும்? இது ஒரு ரூல்மா. என்னத்த ரூலோ? அல்லி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயோ அம்மா எந்திரிங்கம்மா. இல்லப்பா, கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணியிருக்கேன். உன் காலில் விழுறதுல தப்பே இல்லை. ஐயோ அம்மா, எங்க அம்மா வயசு இருக்கும் உங்களுக்கு, நீங்க என் காலில் விழுந்தா எப்படிமா? இல்லப்பா, நீ பண்ணிருக்கிறது அவ்வளோ பெரிய உதவி. அவருடைய பிளட் குரூப்பு ரொம்ப ரேர் குரூப்பு. அவர் பொண்ணுக்கு மட்டும் தான் உண்டு. இப்போ அவங்க பொண்ணு எங்கம்மா? மாமா, அவங்க இப்போ உயிரோட இல்லை. ஓ சாரிம்மா. கடவுள் தான்ப்பா அள்ளியே எங்க கண்ணில் காட்டியிருக்காரு. அவ வந்தது இறந்து போன எங்க பொண்ணு திரும்பவே வந்த மாதிரி இருந்து. இப்போ என்னன்னா அள்ளி மூலமா நீ வந்திருக்க, என் வீட்டுக்காருக்கு ரத்தம் கொடுக்க. அப்ப இதெல்லாம் கடவுளா நடத்துறது தானப்பா. சொல்ல போனா நீங்க 2 பேரும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. ஐயோ அம்மா, அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? எங்க அப்பாவா இருந்தா நான் ரத்தம் கொடுக்க மாட்டேனா? ரொம்ப நன்றிப்பா. அம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல மாமா.
வாங்க முத சாப்பிடுவோம். அம்மா, அப்பாக்கு எதுவுமே ஆகாது. சின்னதா ஒரு ஆபரேஷன் தான். லைட்டா கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். அவருக்கு வலிக்கவும் செய்யாது. நீங்க இங்க பயந்தீங்கன்னா அப்பா எப்படி நிம்மதியா இருப்பாங்க சொல்லுங்க. அதுவும் சரிதான்ப்பா. ஆ, தைரியமா இருங்கம்மா. உங்க தைரியமே அப்பாவை காப்பாத்தி கூட்டு வரும். ஆ சரிப்பா. சரி வாங்க, 3 வரையும் ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம். ஆ சரிப்பா. அல்லி, என்ன மாமா? உனக்கு என் மேல இருந்த கோபம் போயிருச்சாமா? எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல மாமா. நீங்க தான் என் மேல கோவமா இருப்பீங்க. சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். இல்லம்மா, நான் அப்படி நடந்துகிட்டதுனால தானே நீ வந்துட்ட. எல்லா தப்பும் என் மேலதான். பரவாயில்ல விடுங்க மாமா. சரி வா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மாமா. அப்படியா? சரி வா, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஆ சரிங்க மாமா.